ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதில் என்னென்ன அல்டிமேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி ஷூட்டிங் எல்லாமே ரஜினி சாருடைய போர்ஷன்லாம் முடிஞ்சு படத்துடைய போர்ஷனுமே சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கு வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களில் வந்து ஃபுல் ஷூட்டிங்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா முதல் பாடல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை பாட்டுக்கு முன்னாடியே வந்து டீசரோட இந்த படத்துடைய ஒவ்வொரு இதையாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க படக்குழு. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி படத்துடைய டீசர் இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து உலாவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரத்தில், அதாவது ஒரு வாரம் கூட இல்லை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வலைபேச்சு மாமாக்கள் சொல்கிறதெல்லாம் தாண்டி வந்து முக்கியமான நபர்களுமே நமக்கு சொல்கிறத வந்து பார்க்க முடியுது. சில பேர் ஏப்ரல் 14ன்னு சொல்கிறாங்க, மார்ச் 14ன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் 14 வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன்னா ஹோலி அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அமீர் கான் இந்த படத்தில் இருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாள். இன்னுமே சரி அமீர் கான் அவர்களுக்கான அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இன்னுமே வந்து தெளிவாக வந்து கொடுக்காமல் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் நம்ம வந்து நோட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அமீர் கான் அவர்களுடைய பர்த்டே வந்து இதோட வரனால, மார்ச் 14 வரனால ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணி அமீர் கான் அவர்களுடைய அந்த ஒரு இதையுமே வந்து அவங்க வந்து ஷோ பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து மார்ச் 14 இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏப்ரல் 14 தான் அவங்க டீசர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அமீர் கான் அவர்களுடைய ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்து ஒரு சின்ன டீசர் மாதிரி வந்து இந்த மார்ச் 14 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் தமிழ் சினிமாவுடைய 1000 கோடி வந்து தாண்டி வசூல் செய்கிற 2வது படமாக அமையுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் என்ன சொன்னாலும் முதல் படம் 2.0 1000 கோடி அது கிராஸ் பண்ணிச்சு. சில நாய்கள் திட்டம் போட்டு மறைச்சாலும் சரி, அது உண்மை எப்பவுமே சரி மறையாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். ஸோ பார்க்கலாம். இந்த டீசர் குறித்து உங்களுடைய கருத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.